இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, கரும்பு பயிர்ல அதிகமான மகசூல் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூச்சி வகையினுடைய கண்ட்ரோல் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இந்த வீடியோல வந்து பார்க்குறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாவு பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கள்ளிப்பூச்சி அப்படின்னுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னாக்கல இது வந்து இந்த கள்ளி செடியிலிருந்து தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகி இப்போ வந்து நம்மளுடைய விவசாய பயிர்களை வந்து அதிகமாக சேதப்படுத்திட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரோடியூஸ் பெஸ்ட், அதாவது வெளிநாடுகளில் இருந்து அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு பூச்சி இனத்தை வந்து சேர்ந்தது. ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்காக தான் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கல இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அந்த மோல்ட்டிங் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அது என்ன வந்து மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணாலையும் அதனுடைய பாடிக்கு வந்து போயிட்டு பாதிப்பை வந்து ஏற்படுத்துறதில்ல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது, அதிக உற்பத்தி வந்து ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து சுகர் கேனில் அதிகமாக இலைக்கு அடியில் அதனுடைய தண்டு பகுதியில் இந்த மாதிரி வந்து நிறைய பாப்புலேஷனை உண்டு பண்ணி அதில் இருக்கக்கூடிய சாறுகளை எசென்சியல் எல்லாம் சக் பண்ணி எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டேமேஜ் பண்ணிச்சுன்னா அந்த இலை எல்லாமே கருப்பாக மோல்ட் அப்படியே ஷூட்டி மோல்டு மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து வளராது. அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனிடமிருந்து போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை வந்து ப்ராப்பராக நடைபெறாதனால அது சரியான வளர்ச்சி வந்து அடையாது. ஸோ இந்த மாதிரி தான் அதனுடைய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து வேர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கி பார்த்தீங்கன்னா வேரில் நிறைய இருக்கும். ஸோ அந்த வேரில் இருக்கக்கூடிய சாரை ஃபுல்லாக உறிஞ்சி எடுக்கிறதுனால அந்த செடி ஸ்டண்டட், அதாவது குரோத்தே இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரியே இருக்கும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முறையாக வந்து பார்த்தீங்கன்னா கையாண்டு அதை கண்ட்ரோல் செய்யணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கல, நீங்கள் இந்த செடி கரும்பு பயிர்கள் நடவு செஞ்சுருக்கேன் அப்படின்னாக்கல நீங்கள் அந்த காஞ்ச தோகையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக எடுத்துருங்க. ஸோ அதில் தான் அதனுடைய பாப்புலேஷன் வந்து அதிகமாகும். அந்த அடி இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால அதில் அதனுடைய பாப்புலேஷன் அதிகமாகும். அந்த தேவையில்லாமல் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து அது கொஞ்சம் ஓப்பனாக இருக்கக்கூடிய அந்த இலைகளை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி அந்த இலைகளை மட்டும் பிரித்து எடுத்துருங்க. எடுத்துட்டு தோட்டத்துக்கு வெளியே கொண்டு போய் போட்டுருங்க. அதை போட்டு பர்ன் பண்ணிடுங்க. அதிலிருந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்கு எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அதை எடுத்து அதை க்ளீன் பண்ணிட்டு தோட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா களைகள் இல்லாமல் சுத்தமாக வச்சுக்காங்க. ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயம், முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் வெரைட்டி வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா? அதாவது மீலி பக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஃப்ஆர் 831311 அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டிகேஎம் 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிஸ்டன்ட் வெரைட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுகர் கேன் ஆஃபீஸர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் வெரைட்டியே நடுங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு பெட்டராக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தோகை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தோகையெல்லாம் உரித்து எடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஸலாக நம்ம கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கல, நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கலாம். வேப்பம் புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காகவும் கண்ட்ரோல் ஆகும் உங்களுக்கு. அது ஒரு ஸ்டாண்டர்டான சொல்யூஷனாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது லீச்சிங் அவுட்டே ஆகிட்டே இருக்கிறதுனால அதிலிருந்து அந்த எசென்சியல் இறங்கிக்கிட்டே இருக்கும். அந்த வேரில் இருக்கக்கூடிய புழுக்கள், கூட்டு புழுக்கள் இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஆர்கானிக்காக மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னாக்கல, நீ வேப்ப முன்னாக்கு மட்டும் 100 கிலோ கீழே போட்டு விட்டிங்கனாக்கல அது ஒரு மெத்தட். இல்லை கெமிக்கலும் நாங்கள் சேர்த்து பண்ணுறோம் அப்படின்னாக்கல வேப்ப முன்னாக்கோடையே அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிப்ரோனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருணை இருக்கும், கிரானுல் ஃபார்முலேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 to 7 kg வந்து பார்த்தீங்கன்னா அது கூட அந்த வேப்ப முன்னா கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் எருவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்கால் வழியே போட்டு விட்டுருங்க. ஸோ அப்படி போடுற போது அந்த ஃபிப்ரோனில் என்ன பண்ணுனாக்கல கீழே இருக்கக்கூடிய முட்டைகள், கூட்டுப்புழு இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடிக்கு வேர் வழியாக அந்த பாய்சன் வந்து இது பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுனால அது மேலே இலை வழியாக இருக்கக்கூடிய பூச்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. அப்படி இல்லைனாக்கல நீங்கள் வந்து ஸ்ப்ரேயிங் கொடுக்கலாம். ஸ்ப்ரேயிங் கொடுக்குறது என்ன அப்படின்னாக்கல, நம்மளுடைய சுமிட்டோமோ கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா டான்டோடோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் பர் ஏக்கர் இருக்கும். அது கூட அசிபேட் ப்ளஸ் இமிடாகுளோபைடு ஒரு காம்பினேஷனில் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் பர் லிட்டர் 1 ml பர் லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் தயோமெத்தக்சம் 1 கிராம் பர் லிட்டருக்கு போட்டு அது கூட சிலிக்கான் பேஸ்டு வெட்டிங் ஏஜென்ட்டை மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே கொடுங்க. அதுவுமே நல்லா இலை வழியாக மேலே கீழே இலைக்கு கீழே நல்லா படுற மாதிரி எல்லாம் நல்லா கவர் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்படி பண்ணுற போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி நாம் இந்த மெத்தடெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கரும்பு நடவு செய்கிறோம் இல்லைங்களா, நாற்று நடவு செய்கிற மாதிரி இருந்தாக்கில் நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி அவங்க செட் ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் வந்து அவங்க இது கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை நீங்கள் கரும்பாக கட் பண்ணி நடவு செய்கிறீங்க அப்படின்னாக்கல அந்த கரும்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஒரு தொட்டியோ அந்த மாதிரி இடத்துல இது பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமிடாகுளோபைடு அப்படி இல்லை குளோரிபைரிபாஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பூச்சிக்கொல்லிகளை வந்து பார்த்தீங்கன்னா அதில் பர் லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ml அந்த மாதிரி வந்து காம்பினேஷனில் நீங்கள் அந்த டேங்க்கில் போட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த சுகர் கேன் செட்ஸை வந்து நனைச்சி ஒரு 5 நிமிஷம் விட்டு அதை எடுத்து நீங்கள் நடவு செய்யுங்க. அப்போ அதில் இருந்து அந்த முட்டை இந்த மாதிரி எது இருந்தாலுமே வந்து கண்ட்ரோல் ஆயிரும். ஸோ இது வந்து கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்படி நீங்கள் ஆர்கானிக்காக பண்ணுறீங்க அப்படின்னாக்கில் அந்த சுகர் கேன் வந்து பார்த்தீங்கன்னா நீம் பேஸ்டு அசாடைராக்டின் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நடவு செய்யுங்க. ஸோ அப்படி நடவு செய்யும் போதும் அதில் இருக்கக்கூடிய பூச்சிகளுடைய தாக்குதல் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக குறையும். ஸோ இப்போ வந்து நம்ம சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மெத்தடில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சில ஐடியாஸ்கள். அதே வந்து நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறோம் அப்படின்னாக்கல பியூராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறோம் அப்படின்னாக்கல நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடிய விஷயம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த செட் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் சாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீம் கேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 kg வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வயலில் வந்து பார்த்தீங்கன்னா நடவு செஞ்சு ஒரு 15 to 30 டேஸ்க்கு நல்லா வந்து அந்த இதுவெல்லாம் பிரான்ச்செல்லாம் பிரிஞ்சு வரும் பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு கொத்தனை போட்டு மண் அணைப்போம் இல்லைங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப முன்னாக்கு வந்து போட்டு மண் அணைச்சி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செடி நல்லா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் அந்த அடி இலைகளெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அசாடைராக்டின் வந்து ஸ்ப்ரேயிங் ஒரு டோஸ் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ட்ரைகோடர்மா குளோனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயாலஜிக்கல் இது இருக்குது. ஸோ அதாவது பயாலஜிக்கல் இன்செக்ட் அதை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணாக்கலாம். அந்த மீலி பக்கில் அந்த இதனுடைய ஹெக்கை லே பண்ணி அதை வந்து கில் பண்ணி அதை ஒரு மெத்தடில் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு பக்கம் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு இதில் கிடைக்கும், இல்லை அப்படி சுகர் கேன் ஆஃபீஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 பீரியடிக்கெல்லாம் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிங்கன்னாக்கில் அதுவுமே வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான கண்ட்ரோலாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து இப்போ ஒரு மெத்தடில் பயாலஜிக்கலாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம அடுத்தது வந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயிங் மெத்தடு. வெர்டிசிலியம் லக்கானி ப்ளஸ் பெவேரியா பேசியானா அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இதுவுமே பயாலஜிக்கல் இன்செக்டிசைட்ஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ml வரைக்கும் நம்ம போகலாம். 50 to 100 ml வரைக்கும் வந்து நம்ம போகலாம். அதை வந்து நீங்கள் இலை வழியாக ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கில் பெவேரியா பேசியானா மட்டும் நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 monthsக்கு ஒன்ஸ் நீங்கள் ட்ரென்ச்சிங் கொடுத்துட்டே இருங்க. எவ்ரி 3 monthsக்கு ஒன்ஸ் கீழே வேர் வழியை கொடுத்துட்டே இருங்க. அப்போ அந்த கூட்டுப்புழு பிரச்சனை, இல்லை இந்த மாதிரி மீலிபக்கு பிரச்சனை, இல்லை கீழே வேர் சம்மந்தப்பட்ட எந்த புழுக்கள் தாக்குதல் எது இருந்தாலும் இந்த பெவேரியா பேசியானா அழிச்சிரும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணீங்கனாலையும் அந்த மீலிபக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். மீலிபக்கு பண்ணுற கண்ட்ரோல் வர்றது மட்டும் இல்லாமல் ஷூட் போரரு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்மர்ஸ்.